பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன். அத்தியாயம் 5. தங்கத்திற்கான 5 விதிகள். ஒரு பை நிறைய தங்கம் ஒரு புறம், மறுபுறம் பொன்னான அரையுறைகள் எழுதப்பட்ட களிமண் ஏடு. இவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் எதை தேர்ந்தெடுப்பீர்கள்? கூட்டத்தில் இருந்து 7 பேரும் கோரஸாக தங்கம் தங்கம் என்றனர். இப்படித்தான் அவர்கள் சொல்வார்கள் என்பதை அறிந்ததைப் போல் வயதான கலாபாப் சிரித்தார். பிறகு தனது கைகளை உயர்த்தியபடி, இப்போது நான் சொல்லப் போவதை உற்று கேளுங்கள் என்றார். இரவில் அலையும் காட்டு நாய்களின் சத்தத்தை கேளுங்கள். அவை பசியுடன் இருப்பதால் ஓலமிட்டுக் கொண்டும் ஊளையிட்டுக் கொண்டும் திரியும். சரி, அதற்கு உணவிடுகிறீர்கள். பிறகு அது என்ன பண்ணும்? மீண்டும் சண்டையிட்டுத்தான் திரியும். இன்னும் கொஞ்சம் உணவு கொடுத்த போதும் சண்டை போடத்தான் செய்யும். நாளை என்பது கண்டிப்பாக வரும் என்ற எண்ணமே அதற்கு இராது. அது போன்றுதான் மனிதர்களிடத்தும் நடக்கிறது. அவர்களிடம் தங்கமா அறிவுரையா என்றால் என்ன செய்வார்கள்? அறிவுரையை புறக்கணித்து விட்டு தங்கம் என்பார்கள். முடிவில் அறிவின்மையால் அந்த தங்கத்தையும் வீணடிப்பார்கள். மறுநாள் தங்களிடம் தங்கம் இல்லாதால் அழுது புலம்பி தீர்ப்பார்கள். தங்கத்தின் விதிகள் அறிந்து அதன்படி நடப்பவர்களுக்காகத்தான் தங்கம் எப்போதும் காத்து கொண்டிருக்கும். இந்த நீண்ட பயணத்தில் எனக்கு நீங்கள் விசுவாசத்துடன் சேவை செய்ததால், என்னுடைய ஒட்டகங்களை நன்றாக பராமரித்துக் கொண்டதால், கடுமையான வெப்பம் நிறைந்த பாலைவனத்தை கடக்க கடுமையாக உழைத்ததால், கொள்ளைக்காரர்கள் என் பொருள்களை எல்லாம் கொள்ளையடிக்க முயன்ற போது அவர்களுடன் துணிவுடன் சண்டையிட்டதால், நான் இந்த இரவில் தங்கத்திற்கான 5 விதிகள் எனும் கதையை உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இந்த கதையை இதற்கு முன் நீங்கள் நிச்சயம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். நான் சொல்வதை மிகுந்த கவனத்துடன் கேளுங்கள். அதை கவனமாக கேட்டு கிரகித்துக் கொள்ளுங்கள். அதை கவனமாக கேட்டு கிரகித்துக் கொண்டீர்களானால் வரும் நாட்களில் உங்களிடம் நிறைய தங்கம் இருக்கும். அவர் சொன்னது அவர்கள் மனதில் நன்கு பதியும் வண்ணம் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். அவர்களுடைய நீல நிற விதானத்தின் மேல் இருந்த தெள்ளத் தெளிவான வானத்தில் நட்சத்திரங்கள் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருந்தன. பின்னால் ஒரு குழு பாலைவன புயல் தகர்த்து விடாதபடி தங்கள் கூடாரத்தை வலுவாக அமைத்துக் கொண்டிருந்தார்கள். கூடாரத்தின் அருகில் வணிகப் பொருள் குவியலாய் குவித்து வைக்கப்பட்டு அதன் மேல் துணிகள் போர்த்தப்பட்டிருந்தன. சில ஒட்டகங்கள் அசை போட்டுக் கொண்டிருந்தன. இன்னும் பிற குரட்டையிட்டுக் கொண்டிருந்தன. நீங்கள் எங்களுக்கு பல நல்ல கதைகளை சொல்லியிருக்கிறீர்கள், கலாபாப் என்றார். தலைமை பணியாளர், எங்களை வழிநடத்தும் வகையிலான கதையை சொல்ல வேண்டும். நாளையோடு எங்களின் பழி முடிவடைகிறது என்றார். தொலைதூர நாடுகளின் பயணத்தின் போது எனக்கு ஏற்பட்ட சாகசங்கள் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் இன்று நான் அர்க்கத்தெனும் புத்திசாலித்தனமான பணக்காரர் பற்றி சொல்லப் போகிறேன். நாங்கள் அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்தான் பாபிலோனில் மிக பெரிய பணக்காரர் ஆயிற்றே என்று பதிலளித்தார் தலைமை பணியாள். அவர் மிக பெரும் பணக்காரர், ஏனெனில் அவர் தங்கத்தின் விதிகள் பற்றி நன்கு அறிந்திருந்தார். இந்த இரவு அர்க்கத்தின் மகன் நோமாசீர் அவர் தந்தையின் விவேகம் பற்றி என்னிடம் சொன்னதை அப்படியே உங்களுக்கு சொல்லப் போகிறேன். நான் அவரை பல ஆண்டுகளுக்கு முன்னால் நினிவேயில் சந்தித்தேன். அப்போது நான் இளைஞனாக இருந்தேன். நானும் என் முதலாளியும் அந்த இரவில் நோமாசீரின் அரண்மனையில் நெடுநேரம் இருந்தோம். நோமாசீருக்கு மிக உயர்ந்த தரமான சமுக்காலங்களை எடுத்து காட்ட நான் உதவினேன். நோமாசீர் தனக்கு பிடித்தமான வண்ணத்தை தேர்ந்தெடுக்கும் வரை ஒவ்வொரு சமுக்காலத்தையும் நன்கு பார்த்தார். கடைசியில் அவர் தனக்கு மிகவும் பிடித்தமான திருப்திகரமான ஒன்றை தேர்ந்தெடுத்தார்.
பிறகு அவருடன் அமர்ந்து உயர்ந்த வகை பானத்தை அருந்தச் செய்தார். அந்த பானத்தின் வாசனையே மூக்கை தொலைத்தது. பானமானது என் வயிற்றுக்குள் வெதுவெதுப்பாக இருந்தது. அதுபோன்ற பானங்களை நான் அதற்கு முன் அருந்தியதே இல்லை. பிறகு அவர் அர்கத், அதாவது அவர் தந்தையின் மகத்தான மதிநுட்பம் பற்றிய கதையை எங்களிடம் சொன்னார். அதைத்தான் நான் உங்களிடம் சொல்லப் போகிறேன். பாபிலோனில் பெரும் செல்வந்தரின் மகன்கள் அடுத்து தங்கள் தந்தையரின் சொத்துக்களின் வாரிசுகள் என்ற முறையில் அவர்களுடன் வாழ்ந்து வருவார்கள். இது பாபிலோனின் வழக்கம். ஆனால் அர்கத் இந்த வழக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரது மகன் நோமாசீர் சொத்துக்களுக்காக அணுகிய போது அர்கத் அவனிடம், என் மகனே, எனக்கு பிறகு என் சொத்துக்களுக்கு அதிபதியாக நீதான் வர வேண்டும் என்பது என் ஆசை. ஆனால் அதற்கு முன் நீ இந்த சொத்துக்களை எல்லாம் திறன்பட கையாள்வாய் என்பதை எனக்கு நிரூபிக்க வேண்டும். ஆகையால் நீ உலகத்திற்குள் சென்று உனக்கு தங்கம் சேர்க்கும் திறன் இருக்கிறது என்று நிரூபித்தும் மற்றவர்களின் மதிப்பையும் பெற வேண்டும் என்பது என் ஆசை என்றார். நீ இந்த செயலை நன்கு தொடங்க வேண்டும் என்பதால் நான் உனக்கு 2 விஷயங்கள் தருகிறேன். ஆனால் நான் இளைஞனாக இருந்த போது இதெல்லாம் கிடைக்கவில்லை. ஏழையாகத்தான் தொடங்கி நானே எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ள வேண்டியிருந்தது. முதலில் நான் உனக்கு ஒரு பை நிறைய தங்கம் தருகிறேன். அதை நீ புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினால் அதுவே உன் எதிர்காலத்தின் வெற்றிக்கு அடிப்படையாக அமையும். இரண்டாவது, தங்கத்தின் 5 விதிகள் பொறிக்கப்பட்டுள்ள இந்த களிமண் ஏட்டை தருகிறேன். அந்த விதிகளை உன் செயல்களின் அடிப்படையில் புரிந்து கொள். அது உனக்கு சக்தியையும் பாதுகாப்பையும் தரும். இன்றிலிருந்து 10 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் உன் தந்தையின் வீட்டுக்கு வந்து நடந்த விஷயங்களை சொல். நீ தகுதியானவன் தான் என்று நிரூபித்தால் என் சொத்திற்கான வாரிசாக உன்னை நியமிக்கிறேன். இல்லாவிட்டால் என் ஆத்மாவுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் சொத்துக்களை மத குருமார்களுக்கு தந்து விடுவேன். பிறகு நோமாசீர் தங்கப்பையையும் பட்டால் சுற்றப்பட்ட களிமண் ஏடுகளையும் எடுத்துக்கொண்டு குதிரையில் ஏறி புறப்பட்டான். பின்னால் அவனது அடிமைகளும் சென்றார்கள். 10 வருடங்கள் கடந்து போயின. நோமாசீரும் தான் ஒத்துக்கொண்டபடி தனது தந்தையின் அரண்மனைக்கு வந்தான். தந்தை தன்னுடைய பல்வேறு நண்பர்களையும் உறவினர்களையும் அழைத்ததோடு மிக பெரும் விருந்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார். விருந்துகள் முடிந்த பிறகு அந்த கூட்டத்தின் ஒரு பக்கத்தில் சிம்மாசனம் போன்ற இருக்கையில் அமர்ந்தனர். நோமாசீர் நடந்த விவரங்களை சொல்ல அவர்களின் முன் நின்றிருந்தான். அது மாலை நேரம். விளக்குகளிலிருந்து எழுந்த புகை பனிமூட்டம் போல அந்த கூட்டத்தை சூழ்ந்திருந்தது. அடிமைகள் வெள்ளை நிற அங்கி அணிந்திருந்தார்கள். நோமாசீருக்கு பின்புறம் அவனது மனைவியும் 2 மகன்களும் மற்றும் அவனது நண்பர்களும் பிற குடும்ப உறுப்பினர்களும் ஜமு காலத்தில் அமர்ந்து கொண்டு கவனத்துடன் கேட்க தயாராகினர். என்னுடைய தந்தையே, உங்களின் அறிவுக்கு முன்னால் நான் மண்டியிட்டிருக்கிறேன் என்று பணிவுடன் தொடங்கினான். 10 வருடங்களுக்கு முன்னால் நான் ஒரு மனிதனாக உருவாகும் நிலையில் நின்று கொண்டிருந்த போது நீங்கள் தான் வெளி உலகத்திற்கு கலந்து போகச் செய்து மனிதர்களின் ஒரு மனிதனாக என்னை உருவாக்கினீர்கள். இல்லாவிட்டால் நான் நம் சொத்திற்கு வெறும் காவல் ஆளாகத்தான் இருந்திருப்பேன். நான் போகும்போது எனக்கு நீங்கள் தாராளமாகவே தங்கம் தந்தீர்கள். தாராளமான ஞானத்தையும் தந்து அனுப்பினீர்கள். தங்கத்தை நான் மிக மோசமாக கையாண்டேன். தங்கம் பறந்து போனது. என் போன்ற அனுபவம் குறைந்த கையில் இருந்து காட்டு முயல் கூட பறந்து போய்விடும். தந்தை மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தார். தொடர்ந்து சொல் என் மகனே, உன் கதை கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கிறது. நான் நினிவே நகரத்திற்கு போவதாக முடிவெடுத்தேன். அது வளர்ந்து வரும் நகரம். அதனால் அங்கு எனக்கு வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் என நம்பினேன்.
நான் ஒரு பிரயாணிகள் கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டேன். அதில் பல பேர் எனக்கு நண்பர்கள் ஆனார்கள். நன்றாக இனிமையாக பேசுகின்ற இருவர் காற்றைப் போல பறக்கும் 2 வெள்ளை குதிரைகளை வைத்திருந்தார்கள். நான் பயணம் செய்து கொண்டிருந்த போது அவர்கள் நினிவே நகரில் ஒரு பணக்காரர் மிக வேகமாக செல்லும் குதிரை ஒன்றை வைத்திருப்பதாகவும் அது இதுவரை தோற்கடிக்கப்பட்டதே இல்லை என்றும் சொன்னார்கள். அந்த குதிரையின் உரிமையாளர் தன் குதிரையை வெல்லும் அளவுக்கு வேகமாக ஓடக்கூடிய வேறு குதிரைகள் எதுவும் இல்லை என்று நம்புகிறாராம். ஆகையால் தன்னுடைய குதிரையை விட வேகமாக ஓடி வெல்லும் குதிரைக்கு பெரிய பந்தய தொகை தரவும் தயாராக இருக்கிறார் என்றவர்கள். பின் எங்கள் குதிரையோடு ஒப்பிடும் அவரின் குதிரை ஒன்றுக்கும் உதவாத கழுதைதான். இந்த குதிரை அதை எளிதாக தோற்கடிக்கும் என்றார்கள். அவர்கள் குதிரையை கொண்டு நான் பந்தயத்தில் கலந்து கொள்ளும் வகையில் எனக்கு பெரும் உதவி செய்தார்கள். நான் யோசிக்காமல் அவர்களின் திட்டப்படியே செயல்பட்டு விட்டேன். எங்களது குதிரை மிக மோசமான முறையில் தோற்கடிக்கப்பட்டது. நான் பெரும் பகுதி தங்கத்தை இழந்து விட்டேன். இதை கேட்ட தந்தை சிரித்தார். பிறகுதான் எனக்கு தெரிந்தது அந்த மனிதர்களின் வஞ்சகமான திட்டம் என்றும், மேலும் அவர்கள் இது போன்று பலரை பலியாக்குவதற்காக தொடர்ந்து பிரயாணிகள் கூட்டத்தோடு பயணம் செய்கிறார்கள் என்பதும் தெரிந்தது. பின்னர் நினிவே நகரில் அந்த குதிரைக்காரர் இவர்களின் கூட்டாளி, பந்தயத்தொகையை இவர்கள் அனைவரும் பிரித்துக் கொள்வார்களாம். இந்த வஞ்சகமான திட்டம் எனக்கு முதல் பாடத்தை கற்றுத்தந்தது. விரைவில் நான் இன்னொரு பாடத்தையும் கற்றுக்கொண்டேன். அதுவும் முன்னது போன்றது கசப்பானது. அந்த கூட்டத்தில் இருந்த மற்றொரு இளைஞனிடம் நான் நெருக்கமான நண்பனாக இருந்தேன். அவன் பணக்கார பெற்றோரின் மகன். அவனும் என்னை போன்று வாய்ப்பு தேடி நினிவேவிற்கு பயணம் செய்பவன். நாங்கள் நினிவேவிற்கு வந்து சேர்ந்த கொஞ்ச நாட்களுக்குள்ளே அவன் என்னிடம் வந்து ஒரு வியாபாரி இறந்து விட்டதாகவும் அவனுடைய கடையில் உள்ள விலை உயர்ந்த பொருட்களுடன் மிகவும் சொற்ப விலைக்கு வந்திருப்பதாகவும் சொன்னான். அவனும் என்னுடன் பங்குதாரராக சேர்ந்து கொள்வதாக சொன்னான். ஆனால் தன்னிடம் இருக்கும் தங்கத்தை பாதுகாக்கத்தான் உடனடியாக பாபிலோன் போக வேண்டும் என்றான். அதனால் என்னிடம் இருக்கும் தங்கம் கொண்டு கடையை வாங்கிவிடலாம், பிறகு தேவையானவற்றிற்கு தன் தங்கத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றான். நானும் ஒத்துக்கொண்டேன். ஆனால் அவன் பாபிலோன் போவதை நீண்ட காலம் தள்ளி போட்டுக்கொண்டே சென்றான். இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் புத்திசாலித்தனம் இல்லாத வியாபாரி பணம் போட்டவனை முட்டாளாக்கியது தெரிய வந்தது. இறுதியில் அவனை வெளியேற்றி விட்டேன். ஆனால் கடையிலோ சாதாரணமான பொருட்களே இருந்தது. மேற்கொண்டு பொருட்கள் வாங்கவும் தங்கவும் இல்லை. இறுதியில் இருந்த பொருட்களை மிக குறைந்த விலைக்கு ஜூதர் ஒருவரிடம் வித்து விட்டேன். அதன் பிறகு வந்த நாட்கள் மிகவும் கசப்பு நிறைந்த நாட்கள். என் தந்தை, நான் வேலை தேடினேன், ஆனால் கிடைக்கவில்லை. சம்பாதிக்கும் அளவுக்கு தொழில் அனுபவமோ பயிற்சி பெற்ற அனுபவமோ எனக்கு இல்லை. என்னுடைய குதிரைகளை விற்றேன், என்னுடைய அடிமைகளை விற்றேன், கூடுதலாக இருந்த என் அங்கிகளை விற்றேன். அதன் மூலம் சாப்பிட உணவும் தங்க இருப்பிடமும் கிடைத்தது. ஆனால் துயரம் ஒவ்வொரு நாளும் எனதருகே மண்டியிட்டிருந்தது. ஆனால் அந்த கசப்பான நாட்களில் நீங்கள் என் மீது வைத்திருந்த நம்பிக்கையை நினைவுபடுத்திக் கொண்டேன். நீங்கள் தான் என்னை மனிதனாகும்படி வெளி உலகத்திற்கு அனுப்பினீர்கள். அதை நான் அடைந்தே தீருவது என உறுதியெடுத்தேன். இதை கேட்டு அவனது தாய் கைகளுக்குள் முகத்தை புதைத்து சத்தமில்லாமல் அழுதார். அந்த சமயத்தில் தான் நீங்கள் என்னிடம் தந்த தங்கத்தின் விதிகள் பொறிக்கப்பட்ட களிமண் ஏடு பற்றிய நினைவு வந்தது. அதன் பிறகு அந்த களிமண் ஏட்டில் இருந்த அறிவுரைகளை மிகுந்த கவனத்துடன் படித்தேன். முன்பே நான் படித்திருந்தால் என்னிடம் இருந்து தங்கத்தை இழந்திருக்க மாட்டேன் என்பது புரிந்து கொண்டேன். ஒவ்வொரு விதியையும் நன்கு கற்றுக்கொண்டேன். இன்னொரு முறை அதிர்ஷ்ட தேவதை என்னை பார்த்து புன்னகைக்கும் போது நான் விவேகத்தால் வழி நடத்தப்படுவனே தவிர இளமையில் அனுபவமற்ற தன்மையில் வழி நடத்தப்பட மாட்டேன் என்று உறுதி கொண்டேன்.
இந்த இரவில் இங்கே அமர்ந்திருப்பவர்களின் நன்மைக்காக 10 வருடங்களுக்கு முன்னால் என் தந்தை களிமண் ஏட்டில் பொறித்து கொடுத்த அறிவுரைகளை உங்கள் முன் படிக்கிறேன். தங்கத்திற்கான 5 விதிகள். முதலாவது, தனது வருமானத்தில் குறைந்தது 10ல் 1 பங்கை தனது எதிர்காலத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் சொத்து சேர்த்து வைப்பவனிடம் தங்கம் விரும்பி வருவதுடன் அதன் அளவும் அதிகரிக்கும். தங்கம் தனது புத்திசாலித்தனமான முதலாளிக்காக ஊக்கத்துடன் திருப்தியுடன் பணியாற்றி தங்கத்தை பல மடங்கு ஆக்கி கொடுக்கும். இது இரண்டாவது. மூன்றாவது, தங்கம் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றால் தங்கத்தை திறன்பட கையாள்பவர்களிடம் ஆலோசனையின்படியே முதலீடு செய்ய வேண்டும். நான்காவது, தனக்கு அனுபவம் இல்லாத வியாபாரத்தில் அல்லது ஆலோசகர்கள் அங்கீகரிக்காத துறையில் தங்கத்தை முதலீடு செய்யும் போது தங்கம் நம்மை விட்டு நழுவி போய்விடும். ஐந்தாவது விதி, சாத்தியமற்ற அதிகப்படியான வருமானத்திற்காக தங்கத்தை முதலீடு செய்யும் போது அல்லது மோசடி திட்டங்களை போற்று ஏமாற்றுபவரின் பேச்சை கேட்டு முதலீடு செய்யும் போது அல்லது தன் அனுபவமின்மையை நம்பி மிகையான ஆசையினால் முதலீடு செய்யும் போது தங்கம் அந்த மனிதனை விட்டு போய்விடும். இதுதான் என் அப்பாவால் எழுதப்பட்ட தங்கத்திற்கான 5 விதிகள். தங்கத்தை விட இந்த விதிகள் தான் எவ்வளவு மகத்தானது என்பதை என் கதையை தொடர்ந்து கூறும்போது சொல்கிறேன். அவன் மறுபடியும் தன் அப்பாவை பார்த்தான். என்னுடைய அனுபவமின்மை எனக்கு ஏற்படுத்திய ஆழ்ந்த வறுமையும் விரக்தியும் நான் சொல்ல போகிறேன். இருப்பினும் தொடர்ச்சியாக வரும் எந்த ஒரு துன்பமும் ஒரு நாள் முடிவுக்கு வந்துதான் தீரும். நகரின் வெளிச்சுவர் வேலை செய்யும் அடிமைகளை நிர்வாகம் செய்யும் வேலை எனக்கு கிடைத்ததன் மூலம் என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்தது. நான் ஏற்கனவே தங்கத்தின் முதல் விதி பற்றி நன்கு அறிந்திருந்தால் என் முதல் சம்பாதியத்திலிருந்து ஒரு செப்பு காசை சேமித்தேன். அதன் பிறகு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செப்பு காசுகள் சேர்த்து முடிவில் ஒரு வெள்ளி காசு ஆக்கினேன். இது மிகவும் மெதுவான செயல்முறைதான், ஆனாலும் செய்துதான் ஆக வேண்டும். நான் மிகவும் சிக்கனமாகவே என் தேவைகளுக்கு செலவழித்தேன். ஏனெனில் 10 வருடங்களுக்குள் என் தந்தை என்னிடம் கொடுத்து அனுப்பி அதே அளவு தங்கத்தை எப்படியும் சம்பாதித்ததாக வேண்டும் என்பதில் நான் தீர்மானமாக இருந்தேன். அடிமைகளின் தலைவனுடன் நான் நெருங்கிய நண்பனாகியிருந்தேன். ஒரு நாள் அவர் என்னிடம், இளைஞர்கள் தாம் சம்பாதிக்கும் பணத்தை கட்டுப்பாடின்றி செலவழிக்க கூடாது, அவர்கள் சேமித்த தங்கம் சம்பாதிக்கும் அல்லவா? ஆமாம் என்று பதிலளித்தேன். என் தந்தை கொடுத்து அனுப்பிய தங்கத்தை நான் தொலைத்து விட்டேன். அதே அளவு தங்கத்தை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்பதே என் ஆசை என்றேன். அது நல்ல இலட்சியம்தான். உனக்கு தெரியுமா, சேமித்த தங்கமும் உனக்காக வேலை செய்யும். அதுவும் நிறைய தங்கத்தை சம்பாதிக்கும். ஆனால் என்னுடைய அனுபவம் கசப்பானது. என் தந்தை கொடுத்து அனுப்பிய பணம் என்னை விட்டு போய்விட்டது. நான் இப்போது சேமிக்கும் பணத்திற்கு அது போன்று ஆகிவிடுமோ என்ற பயமும் எனக்கு இருக்கிறது. உனக்கு என் மேல் நம்பிக்கை இருக்குமானால் தங்கத்தை எவ்வாறு லாபகரமாக கையாள்வது எனும் பாடத்தை சொல்லித் தருகிறேன் என்றார். அந்த ஒரு வருட காலத்திற்குள் வெளிப்புற மதில்களில் வேலை முடிந்துவிட்டது. எதிரிகள் உள்ளே வராதபடி வாயிலுக்கு வெண்கலத்தால் ஆன மிகப்பெரிய வாயில் கதவு அமைக்க வேண்டிய வேலையும் தயாராகிவிட்டது. நினிவே நகரில் வாயில் கதவுகள் உருவாக்குவதற்கு போதுமான அளவு உலோகம் இல்லை. மன்னரும் அதை தருவிக்க என்ன செய்வது என்று யோசிக்கவும் இல்லை. அந்த சமயத்தில் எங்கள் குழுவைச் சேர்ந்த அனைவரும் ஒன்று கூடி தங்களிடம் இருக்கும் தங்கத்தை ஒன்று சேர்த்தோம். பல ஆட்களை தயார் செய்து அவர்களிடம் தொலைதூரத்தில் இருந்து சுரங்கத்திலிருந்தும் வாயிலுக்கு தேவையான உலோகம் வாங்கியவர் சொன்னோம். அரசன் வாயில் கதவுகள் தயார் செய்யுங்கள் என்று சொன்ன உடனேயே நல்ல விலைக்கு எங்களுடைய உலோகங்களை விற்று விடலாம் என்பது எங்கள் திட்டம். ஒருவேளை மன்னர் எங்களிடம் வாங்காவிட்டாலும் கூட உலோகங்களை நாங்கள் நியாயமான விலைக்கு விற்றுவிட முடியும்.
இந்த மாதிரியான வாய்ப்பின் மூலம் நாங்கள் தங்கத்தின் மூன்றாவது விதியான புத்திசாலியான நபரின் ஆலோசனையின்படி தங்கத்தை முதலீடு செய்தல் என்ற விதியின்படி நான் நடந்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டேன். எங்கள் குழு வெற்றி பெற்றது. இந்த பரிமாற்றத்தின் மூலம் என்னுடைய தங்கத்தின் அளவு வெகுவாக உயர்ந்தது. இதற்கிடையில் இந்த குழுவுடன் இணைந்து நான் பல வாணிபங்களில் ஈடுபட்டேன். இவர்கள் தங்கத்தை லாபகரமான முறையில் கையாள தெரிந்தவர்கள். ஒரு வாணிபத்தில் ஈடுபடும் முன் அதன் ஒவ்வொரு திட்டத்தை மிக கவனமாக தயார் செய்தார்கள். அவர்கள் தங்கள் அசலை இழந்து விடுவது போல் அல்லது இலாபம் இல்லாத தொழில் முதலீடு செய்து மொத்த முதலை மீட்க முடியாதது போல் ஆகிவிடும் படியாக அவர்கள் செய்யவில்லை. நான் குதிரை பந்தயத்தில் முட்டாள்தனமாக ஈடுபட்டது அனுபவமின்மையால் நான் பங்குதாரராக சேர்ந்து கடை தொடங்கிய கசப்பான அனுபவம் எனக்கு இருந்தால் முதலில் அவர்களிடம் கொஞ்சம் கவனமாகத்தான் இருந்தேன். ஆனால் அவர்கள் தங்கள் பலவீனங்களையும் நன்கு தெரிந்து வைத்திருந்தார்கள். அவர்களுடன் நான் இணைந்து வேலை செய்ததன் மூலம் தங்கத்தை எவ்வாறு பாதுகாப்பான அதே சமயம் இலாபகரமான வழியில் முதலீடு செய்ய முடியும் என்பதை தெரிந்து கொண்டேன். மேலும் என் தந்தையின் அந்த தங்கத்திற்கான 5 விதிகள் சோதனையின் மூலம் வெளிப்பட்டது. என்னை பொறுத்தவரை தங்கத்தின் 5 விதிகள் பற்றி அறிவு நமக்கு இல்லாவிட்டால் புதிதாக தங்கம் தம்மிடம் வராது. ஆனால் இருக்கும் தங்கம் சீக்கிரமே போய்விடும். ஆனால் என்னை பொறுத்தவரை தங்கத்தின் விதிகள் தெரிந்து அதன்படி நடப்பவனுக்கு தங்கமும் வரும். அந்த தங்கமும் அவனுக்கு கடமை தவறாது அடிமை போன்று வேலை செய்யும். பிறகு நோமாசீர் பேசுவதை நிறுத்திவிட்டு அடிமைகள் இருக்கும் அறையை நோக்கி சைகை காட்டினார். அடிமை ஒவ்வொரு தங்கப் பையாக 3 தங்கப் பைகளை கொண்டு வந்து வைத்தனர். அதில் ஒரு பையை எடுத்து என் தந்தையின் முன் வைத்தார் நோமாசீர். நீங்கள் எனக்கு ஒரு பை நிறைய பாபிலோனிய தங்கம் கொடுத்தீர்கள். அந்த எடைக்கு நிகரான நினிவே தங்கத்தை தங்களுக்கு திரும்பித் தருகிறேன். அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வகையிலான சரியான சமமான பண்டமாற்றம். மேலும் நீங்கள் எனக்கு அறிவுரைகள் பொறுத்த களிமண் ஏடுகளை கொடுத்தீர்கள். அதற்கு பதிலாக நான் இந்த 2 தங்கப் பைகளை திரும்பித் தருகிறேன் என்று சொல்லியபடி தன் அடிமையிலிருந்து 2 பைகளை வாங்கி அதே போன்று தந்தையின் காலடியில் வைத்தான். என் தந்தையே, தங்கத்தை விட இந்த அறிவுரை எவ்வளவு மேலானது என்பதை நான் இதன் மூலம் நிரூபித்திருக்கிறேன் என்றான். இருப்பினும் யார் தங்கத்தின் அளவுக்கு அறிவுரையை மதிப்பார்கள்? விவேகம் இல்லாவிட்டால் தங்கம் அவனை விட்டு எளிதாக போய்விடும். ஆனால் விவேகம் இருந்தால் தங்கத்தை எளிதாக பாதுகாக்கலாம் என்பதை இந்த 3 தங்கப் பைகள் நிரூபிக்கின்றன என்றான். தந்தையே, உங்கள் முன்னால் நின்று அந்த அறிவுரைகளில் தான் பணக்காரன் ஆனேன், மற்ற மனிதர்களால் மதிக்கப்பட்டேன் என்று கூறுவது உண்மையில் எனக்கு ஆழ்ந்த திருப்தியை தருகிறது. தந்தை தனது கரத்தை நோமாசீரின் தலையில் அன்புடன் வைத்தபடி, நீ பாடத்தை நன்றாக கற்றிருக்கிறாய். என் செல்வத்தை பாதுகாக்க உன்னை போன்ற மகன் எனக்கு கிடைத்தது அதிர்ஷ்டம்தான் என்றார். கலாபாப் கதை கூறுவதை முடித்துக் கொண்டு கதை கேட்டவர்களை பார்த்து, நோமாசீரின் இந்த கதைக்கு என்ன அர்த்தம் என்று அவர்களிடம் கேட்டார். உங்களில் யார் இது போன்று நான் பணத்தை திறம்பட கையாண்டேன் என்று தந்தையிடம் போய் சொல்ல முடியும் என்று கூட்டத்தை பார்த்து கேட்டார். மேலும் தொடர்ந்தார். நான் நிறைய பயணம் செய்திருக்கிறேன், நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன், நிறைய வேலை செய்திருக்கிறேன், நிறைய சம்பாதித்திருக்கிறேன். இருந்தும் என்னிடம் தங்கம் கொஞ்சம் தான் இருக்கிறது. கொஞ்சம் தங்கத்தை புத்திசாலித்தனமாக செலவழித்திருக்கிறேன். கொஞ்சத்தை முட்டாள்தனமாக, பெரும் பகுதியை புத்திசாலித்தனமற்ற வழிகளிலேயே செலவழித்திருக்கிறேன் என்று சொல்பவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சில மனிதர்களிடம் நிறைய தங்கம் இருக்கிறது, சிலரிடம் ஒன்றுமே இல்லை. அது விதியின் கோளாறு என்று இன்னும் நினைக்கிறீர்களா என்று கேட்டார். தங்கத்தின் 5 விதிகள் பற்றி அறிந்து அதன்படி நடப்பவர்களிடம் நிறைய தங்கம் இருக்கும். ஏனெனில் என்னுடைய இளமை காலத்தில் இந்த 5 விதிகளையும் நான் கற்றுக்கொண்டு அதன்படி நடந்தேன். ஆனால் பணக்கார வியாபாரி ஆனேன். ஏதோ மாய ஜாலத்தால் நான் சொத்துக்களை சேர்த்து விடவில்லை.
செல்வம் வேகமாக வந்தால் அதே போன்று வேகமாக போகும். மெதுவாக சேரும் செல்வம் அதன் உரிமையாளருக்கு திருப்தியையும் பெரும் சந்தோஷத்தையும் தரும். ஏனெனில் செல்வம் எனும் குழந்தை அறிவுடனே பிறக்கிறது, ஒரு நோக்கத்துடன் தான் பிறக்கிறது. செல்வத்தை ஈட்டுவது என்பது சிந்திக்கும் மனிதனுக்கு சுமையான வேலைதான். தனது இறுதி நோக்கத்தை அடைவதற்காக இந்த சுமையை வருடம் கடந்து வருடம் என தொடர்ச்சியாக தாங்கிக் கொள்ள வேண்டும். தங்கத்தின் இந்த 5 விதிகள் அதை கடைப்பிடிப்பவனுக்கு நிச்சயம் வளமான பரிசை கொடுக்கும். இந்த 5 விதிகளும் அர்த்தம் நிறைந்தது. தன் கதையின் ஊடே இதை சுருக்கமாக சொன்னேன். இப்பொழுது நான் அதை திரும்பவும் சொல்லப் போகிறேன். விதிகளின் ஒவ்வொரு வாசகமும் எனக்கு நன்கு தெரியும். ஏனெனில் என்னுடைய இளமை காலத்தில் அதன் மதிப்பையும் அறிந்திருந்தால் இந்த விதிகளை வார்த்தைக்கு வார்த்தை நன்கு அனுபவித்து படிக்கும் வரை நான் திருப்தி அடையவில்லை. தங்கத்தின் முதல் விதி, தனது வருமானத்தில் குறைந்தது 10ல் 1 பங்கை தனது எதிர்காலத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் சேர்த்து வைப்பவனிடம் தங்கம் விரும்பி வருவதுடன் அதன் அளவும் அதிகரித்துக் கொண்டே போகும். எந்த ஒரு மனிதன் தனது சம்பாத்தியத்திலிருந்து 10ல் 1 பங்கை தொடர்ந்து சேமித்து அதை புத்திசாலித்தனமான வழிகளில் முதலீடு செய்கிறானோ அவன் கண்டிப்பாக பெரும் சொத்துக்களை சேர்ப்பான். அது அவனுக்கு மேலும் வருமானத்தை ஈட்டித் தருவதுடன் அவன் வேலை நடுவிலேயே இறைவனடி சேர்ந்து விட்டால் அது அவன் குடும்பத்திற்கு பாதுகாப்பாகவும் அமையும். இது போன்று செய்யும் மனிதனிடம் தங்கம் விரும்பி வரும் என்று விதி கூறுகிறது. இதை நான் என் வாழ்வில் அனுபவபூர்வமாக அறிந்திருக்கிறேன். நான் நிறைய தங்கம் சேர்த்து விட்டதும் அதை விட நிறைய தங்கம் தயாராக வந்தது. இதனால் தங்கத்தின் அளவு அதிகமானது. நான் சேமித்த சங்கமும் நிறைய சம்பாதிக்கும், அதன் சம்பாத்தியமும் நிறைய சம்பாதிக்கும். இதுதான் தங்கத்தின் முதல் விதி. தங்கத்தின் இரண்டாவது விதி, தங்கத்தை இலாபகரமான வழிகளில் ஈடுபடுத்தும் புத்திசாலித்தனமான முதலாளிக்காக தங்கம் திருப்தியுடனும் ஊக்கத்துடனும் பணியாற்றி தங்கத்தை பல மடங்கு ஆக்கி கொடுக்கும். தங்கம் விருப்பத்துடன் வேலை செய்யக்கூடியது. அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் போது அது தன்னை விட பல மடங்காக ஆர்வம் உடையது. தங்கத்தை சேர்த்து வைத்திருக்கும் எந்த ஒரு நபரும் வாய்ப்பு வரும்போது அதை மிகவும் லாபகரமான வழியில் பயன்படுத்தி விட்டு வருடங்கள் கடந்த பிறகு பார்த்தால் அது வியத்தக்க அளவில் பன்மடங்காகி இருக்கும். தங்கத்தின் மூன்றாம் விதி, தங்கம் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றால் தங்கத்தை திறம்பட கையாள்பவர்களின் ஆலோசனையின்படியே முதலீடு செய்ய வேண்டும். தங்கம் ஜாக்கிரதை மிகுந்த முதலாளியிடம் நீடித்திருக்கும். கவனமற்று இருப்பவனிடம் இருந்து விரைவில் போய்விடும். புத்திசாலித்தனமான தங்கத்தை கையாள்பவரின் ஆலோசனையின்படி நடக்கும் முதலாளி விரைவில் பணத்தை அபாய விதிகளில் முதலீடு செய்யாமல் பாதுகாப்பான வழிகளில் முதலீடு செய்து அது குறைந்த வருமானம் கொடுத்தால் கூட திருப்தி அடைய வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வார். தங்கத்தின் நான்காவது விதி, தனக்கு அனுபவம் இல்லாத வியாபாரத்தில் அல்லது ஆலோசகர்கள் அங்கீகரிக்காத துறையில் தங்கத்தை முதலீடு செய்யும் போது தங்கம் நம்மை விட்டு போய்விடும். தங்கத்தை வைத்திருப்பவர் தனது முதலீடுகளை கையாள்வதில் அனுபவமற்றவராக இருந்தால் முடிவில் தங்கத்தை இழந்துவிடும் அபாயத்தில் போய் முடியும். அதே சமயம் தங்கத்தை திறம்பட கையாள்பவரின் ஆலோசனையின்படி நடந்தால் அது இலாபகரமாக முடியும். பெரும்பாலும் அனுபவமற்ற முதலாளிகள் தங்கள் தீர்மானத்தை நம்பி முதலீடு செய்யும் போது அல்லது தனக்கு அனுபவம் இல்லாத துறையில் முதலீடு செய்யும் போது தங்கத்தை இழந்து விடுவார்கள்.
ஆனால் புத்திசாலித்தனமான முதலாளிகள் தங்கள் செல்வத்தை திறம்பட ஆலோசகரின் அறிவுரையின்படி முதலீடு செய்வார்கள். தங்கத்தின் கடைசியும் 5வது விதி. சாத்தியமற்ற அதிகப்படியான வருமானத்திற்காக தங்கத்தை முதலீடு செய்யும் போது அல்லது மோசடி திட்டங்களை போட்டு ஏமாற்றுபவரின் பேச்சை கேட்டு முதலீடு செய்யும் போது அல்லது தன் அனுபவமின்மையால் அல்லது பேராசையினால் முதலீடு செய்யும் போது தங்கம் அந்த மனிதனை விட்டு போய்விடும். புது பணக்காரனுக்கு தனது தங்கத்தை சாத்தியமற்ற வழிகளில் முதலீடு செய்து பெரும் பணம் சம்பாதிக்கும் எண்ணம் ஏற்படும். ஆனால் புத்திசாலித்தனமானவன் அதன் முதலீட்டிற்கு பின்னால் இருந்து அபாயத்தை முழு செல்வத்தையும் திடீரென இழந்து விடும் வாய்ப்பும் இருக்கிறது என்பதை அறிவார்கள். நினிவேயில் பணக்காரர்கள் செய்ததை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள் தங்கம் மற்றும் தங்களது முதலை இழப்பது போன்று அபாயமுள்ள விஷயங்களை அல்லது லாபமற்ற விஷயங்களில் அவர்கள் முதலீடு செய்யவில்லை. மேற்சொன்னது ரகசியமில்லை, உண்மை. ஒவ்வொரு மனிதனும் தனது தங்கத்தை பல மடங்காக விரும்புவதற்கு முன் இந்த உண்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அந்த காட்டு நாய்கள் சாப்பிடும் உணவிற்காக அன்றாடம் அலைவது போல் நாமும் அலைய வேண்டியதாகிவிடும். நாளை நாம் பாபிலோனிற்குள் நுழையப் போகிறோம். அந்த கோயிலின் மேல் எரியும் நெருப்பினை பாருங்கள். ஏற்கனவே நாம் அந்த நகரத்தின் கண் பார்வையில் தான் இருக்கிறோம். தங்கம் பெறப்போகிறீர்கள். நாளை இந்நேரம் அனைவர் கையிலும் தங்கம் இருக்கும். இந்த இரவிலிருந்து 10 வருடங்கள் கழித்து இந்த தங்கத்தை பற்றி என்ன சொல்ல போகிறீர்கள்? கூட்டத்தில் இருப்பவர்களில் சிலர் நோமாசிரை போன்று சம்பளமாக பெறும் தங்கத்திலிருந்து தங்களுக்கென சேமிக்க தொடங்கலாம். அர்க்கத்தின் அறிவுரையின்படி நடந்து தொடர்ந்து சேமிக்கலாம். அர்க்கத்தின் மகனை போன்று பாதுகாப்பான வழிகளில் முதலீடு செய்து வந்தால் 10 ஆண்டுகள் கழித்து அவரை போன்றே பணக்காரராகவும் பிற மனிதர்களால் மதிக்கப்பட்டவராகவும் ஆகலாம். நம்முடைய புத்திசாலித்தனமான செயல்கள் நம் வாழ்க்கைக்கு துணையாக வந்து உதவி செய்யும். அதே போன்றே நமது முட்டாள்தனமான செயல்களும் நம்மை தொடர்ந்து வந்து துன்புறுத்தும். அதையும் மறந்துவிடக்கூடாது. நாம் முன்னர் செய்த தவறுகளை திரும்பச் செய்யாமல் இருக்க நடந்த தவறுகளை நினைவில் வைத்திருக்க வேண்டும். முன்பு செய்த தவறுகளையும் மீண்டும் செய்யாதிருக்க வேண்டும். பணக்காரர்கள் பாபிலோனின் சொத்துக்கள். அவர்கள் ஒவ்வொரு வருடமும் மேலும் பணக்காரர்களாக மேலும் மதிப்புடையவர்களாக வளர்கிறார்கள். ஒரு நாட்டின் வளம் போன்று அவர்களும் நாட்டின் வெகுமதி. நம் விருப்பங்கள் மந்திர சக்தி படைத்தது. நம் விருப்பங்களை தங்கத்தின் அந்த 5 விதிகளை நன்கு அறிந்து கொண்டு அதன் வழியில் செலுத்தினால் பாபிலோனின் மிக பெரும் செல்வங்களை நாமும் சேர்த்து விடுவோம். நன்றி. அத்தியாயம் 6 மீண்டும் சந்திப்போம்.